ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு தமிழ் இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் போகிற அதோட புக் பேக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, போகலாம். ஏற்கனவே 1, 2, 3 முடிச்சிட்டோம் இல்லைங்களா? 4 பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்க, இலக்கணமும் மொழித்திறனும். அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மொழிப்புள் வியப்பு இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாட்டு. அதாவது அந்த ஒரு சொல் பல பொருள் சொல்லிட்டு நம்மளுக்கு டாபிக் வருது இல்லைங்களா? அதுல வர்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல பாருங்க, மரமும் இதுக்கும் கொஸ்டின் கேட்கலாம். மரமும் தலையும் என்ற தொடரில் தலை என்பது டேஸை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். செடி கொடி. ஓகேங்களா? தழை அப்படின்றது என்னதுங்க? செடி கொடியை வந்து குறிக்கிறது தான் இந்த தழை அப்படின்றது. அதே மாதிரி இதுல பாருங்க, தழையா வெப்பம் தலைக்கவும் அப்படின்ற தொடர்ல தலை என்பது என்னது? வினைச்சொல். புரியுதுங்களா? சோ தலையே வந்து என்னது? 2 பொருள் வருவீங்க. ஓகேங்களா? சோ இங்க மரமும் தலையும் அதுல செடி கொடி. இதுல பார்த்தா தழையா வெப்பம் தலைக்கவும் அப்படின்ற தொடர்ல பார்த்தோன்னா இது வந்து வினைச்சொல்லா வந்துருக்கு. அதாவது பார்த்தோன்னா தழைத்தல் என்பதற்கு கூடுதல் என்றும் குறைதல் என்றும் பொருள் உண்டு அப்படின்றாங்க. ஓகேங்களா? தழையா வெப்பம் தலைக்கவும் அப்படின்னு என்னது? நிறைய இருக்கிற வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கும். ஓகேங்களா? சோ அதான் இங்க கூடுதல் அப்படின்ற அர்த்தம் வருது, இங்க குறைதல் அப்படின்ற அர்த்தம் வருது. ஓகேங்களா? சோ அது கொடுத்துட்டு இப்படி கொஸ்டின் வந்து கேட்கலாம். தலையா வெப்பம் தழைக்கவும் என்ற தொடரில் தலை என்பது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா இந்த லைன், இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதை மட்டும் கொடுத்து இதோட என்ற தொடரில் போடிட்ட அந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால பக்காவா பார்த்துக்கோங்க. இது வந்து குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுல பாருங்க, நாடு தலைக்க. இத தலைக்கான என்னன்னு என்னன்னு சொல்லிக்காங்க பாருங்க, வளர்க. இதுல வந்து வினைச்சொல்லா கொடுத்துருக்காங்க. சேலையை தலைய உடுத்தினாள். ஓகேங்களா? தாழ்ந்து படியுமாறு உடுத்தினாள். இது வியப்பான செய்தி தானே. பழமொழி 400 செயலே. ஓகே, ஓகேங்களா? அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நாடு தலைக்க அப்படின்னா என்னது? வளர்க அப்படின்னு அர்த்தம் வந்துச்சு. சேலை தலையனா என்ன அர்த்தம்? அதாவது பார்த்தோன்னா கீழே தலையனா எப்படி சொல்றது, எனக்கு சரியா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதாவது ரொம்ப ஒரு கீழே இருக்கும் இல்லையா, தலைய அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அது தாழ்ந்து படியுமாறு தெரியும். தாழ்ந்து படியுமாறு உறுதினாள். அதாவது கீழே மண்ணை தொட்டு வர மாதிரி தாழ்ந்து, அதாவது தாழ்ந்து படியுமாறு கீழே படிகிற மாதிரி உறுத்தினாள். ஓகேங்களா? சரி, அதுதான் சொல்லிட்டாங்க. சரி, ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சொல் இது பல பொருள் அதுலயும் வரும். அதே மாதிரி பழமொழி 415 கீழ்கணக்கு நூல்கள்ல வருது இல்லையா? அதுலயும் வரும். ஓகேங்களா? ஸோ ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிறீங்க. ஆற்றுனா வேண்டுவது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதுல இந்த ஆற்றுனா அப்படின்றத எடுத்து அது கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷனா சொல்லியிருப்பாங்க. அதை என்னன்னு சொல்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஆற்றுனா ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 கூட்டல் குணா. ஓகேங்களா? 6 கூட்டல் குணா அப்படின்னு பிரியும். ஸோ இதுல 6ன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த 6க்கு எத்தனை பொருள் இருக்கும்போது பாருங்க. இது வந்து ஒரே ஒரு சொல்லு தான். அந்த ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 கொடுத்து அது என்ன நமக்கு தெரியும். 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 6 ஒண்ணு. அப்புறம் 6 ஓடுது, ஆத்துல வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 6. இங்க இந்த ஆற்றுனால வர 6க்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா வலி. ஓகேங்களா? சோ வந்து 6 கூட்டல் உணால 6க்கு வலி. 6க்கு பாத்தீங்கன்னா அர்த்தம் பார்த்தோம்னா வழி. ஓகேங்களா? சோ உணானா உணவுன்னு அர்த்தம். வழிநடை உணவு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த காலத்தெல்லாம் வந்து இந்த சோறு வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு கூட போறோம். அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அதுதான். அதாவது ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா கற்றவருக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இங்க அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியா கொடுத்துருவோம். அதாவது இங்க பச்சை குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இதுல இந்த பச்சைன்றது என்னது? கலரை குறிக்குமா இல்ல எந்த குறிக்குன்னு பார்த்தோம்னா அதோட இளம், அது இளம் குழந்தை, சின்ன குழந்தை அப்படின்னு சொல்றப்ப பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பச்சை பயிர்னு என்ன? பச்சை பசுமையா இருக்கிற பயிர் அப்படின்னு அர்த்தம். பசுமையானதுன்னு புரியுதுங்க. பச்சை பொய் அப்படின்னா என்னது? அவன் சொல்றது வந்து கேட்கும்போது பச்சை பொய் அப்படின்னு தெரியுதுங்க இல்லையா? அது சுத்தமா. அடுத்து பார்த்தோம்னா பச்சை தண்ணீர் அப்படின்னா பச்சை தண்ணியில குளிச்சு எனக்கு சில்லுன்னு இருக்கும் அப்படின்னா, சோ பச்சை தண்ணீர் அப்படின்றது இங்க குளிரான தண்ணீர், குளிர்ச்சியான தண்ணீரை வந்து குடிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கனகன கனகன, இது தெரியும் இல்லையா? இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். அதாவது பிரிச்சா பொருள் தராது இல்லையா? அதுதான். ஓகேங்களா?
ஓகே, அதான் சொல்லிட்டாங்க. ஸோ இலக்கணத்துல இது இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயிற்சி இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தோன்னா இப்போ படப்பட அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த படப்பட ஒன்னா நாம ரெண்டா இந்த ரெண்டு இது சேர்த்து படிக்கும்போது ஒரு அர்த்தம் வரும். ஏன்னா சவுண்ட் அந்த ஒலிக்குறிப்பை வந்து என்ன பண்ணுது, ஒரு ஒலிக்குறிப்பை சொல்லுது. உடனே பிரிக்கும் பட, அது மட்டும்தான் என்னத்த பட, ஒரு அர்த்தமே இல்லை இல்லையா? ஸோ அதுதான் வந்து இதுதான் பொருள் தராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இரட்டை கிளவி கொடுத்தால் பொருள் தராது, இரண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பட்டாசு எப்படி வெடிச்சது, படப்பட பட பட்டாசு அப்படின்னோமா. குழந்தை எப்படி ஓடிது, கடகடன்னு ஓடிச்சு. சுருக்கமா பேசு, சும்மா வளவலன்னு பேசாது அப்படின்னோமா. வைரக்கல்லு என்ன எப்படி மின்னும், தக தக தகன்னு மின்னுதுப்பா அப்படின்னுவோமா, அதுதான். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இது பாருங்க, திருத்துறது. அறிவுடையார் என்னன்னு பிரிக்கலாம், அறிவு கூட்டல் உடையார். ஓகேங்களா? அறிவு கூட்டல் உடையார், அறிவுடையார். ஓகேங்களா? அடுத்து இது அக்துடையார் பாத்தீங்கன்னா அக்து கூட்டல் உடையார். ஓகேங்களா? நாடு இல்லை எப்படி பிரிக்கலாம், நாடு இல்லை அப்படின்னா நாடு கூட்டல் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை பிரிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுதான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்த்துருக்கோம் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த துணை எழுத்தோட வந்துருக்கு, ஒற்றை கொம்பு பிளஸ் துணை எழுத்து, இரட்டை கொம்பு பிளஸ் துணை எழுத்து. ஓகேங்களா? அதை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்க. இது நம்ம பேசிக்கா சின்ன பசங்க படிக்கிறது இல்லையா? ஸோ சீக்கிரம் போட்டே பார்த்துதான் வைக்கிறேன். ஸோ அதுக்கான பயிற்சி டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செவல் குவியதா தப்பு இல்லையா? சேவல் குவியது தான் கரெக்ட். ஆணும் பேணும் சமமா இல்ல, ஆணும் பெண்ணும் சமம். ஸோ பேணும் கிடையாது, பெண்ணும். ஏட்டிக்கு போட்டி பேசாதேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ போட்டி பொட்டி கிடையாது, போட்டி. பேசாதேவா இல்ல, பேசாதே. ஓகேங்களா? அவன் எங்கே எங்கே சென்றான்னு வரும். ஓகே, எங்கே சென்றான்னு வருமா? ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா அந்த பிழை இது வருது இல்லையா, நெடுங்குறில் பிழை ஒரு டாபிக் இல்லையா, அதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது பாருங்க, வகுப்பறை திறன்கள். ஸோ நேருவின் துணைவியார் யார், அவங்களோட ஒய்ஃப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கமலா நேரு. கமலா அவங்க பேரு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கடிதத்தை நேரு எங்க இருந்து எழுதினார், மேல அந்த லெசன்ல படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கடிதத்தை எங்க இருந்து எழுதிருப்பாரு பாத்தீங்கன்னா உத்தராஞ்சல்ல அல்மோரா அப்படின்ற ஒரு இடத்துல சிறையில இருந்து எழுதிருப்பார். இந்திரா காந்தி படித்த பல்கலைக்கழகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வபாரதி. அது எங்க இருக்குன்னு கேக்குறாங்க, மேற்கு வங்காளம். ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே புக்ல இருக்கும், இது வந்து புக்ல இருக்காது. பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம எது தேவையோ அது மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது பாருங்க, நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தது, ஆங்கிலம். ஓகேங்களா? இப்ப நேரு மகளுக்கு எழுதி கழிஞ்சு எதை பத்தி அதிகமா சொல்லியிருக்காருன்னா நூல்களை பத்தி சொல்லியிருக்காரு. உலகில் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று அப்படின்னு சொன்னது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போரும் அமைதி. அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? சாகுந்தலம் அப்படின்ற நாடகத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காளிதாஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரிரு தொடர்கள் விளையாடுறதுக்கு வகுப்பறையில் கற்பதை விட எது சிறந்தது சொல்லுவாரு. நம்ம போய் அந்த ஆசிரியர்கிட்ட டைரக்டா பேசி அவங்க கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறது சிறந்ததுன்னு சொல்லுவாரு, அவங்க பொண்ணுகிட்ட, அதாவது இந்திரா காந்தி கிட்ட. ஓகேங்களா? இது பாருங்க, ரொம்ப முக்கியம். அது ஒரு சொல் பல பொருள் இல்லையா, அது உலகம். இது தர தமிழ் சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இங்க ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2-3 கொடுத்துருப்பாங்க, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. பாருங்க, ஞாலம், பூமி, அகிலம், பூகோளம், குவலயம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பாத்துக்கோங்க. குவலயம். ஓகேங்களா? ஓகே. மேகம்னா என்னெல்லாம் வரும், இது பாருங்க, முகில், கும்பலம், திரள், கார்மேகம், கொண்டல். ஓகேங்களா? ஸோ கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரசனை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போ, நமக்கு தெரியும், மன்னன் இல்ல மன்னவன். அடுத்து கொற்றவன், இறைன்னு சொல்லுவாங்க. பதி அப்படின்னுவாங்க. வேந்தன், குடிசில், குறும்பன், வேல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அரசனை குறிக்கும் சொல். ஸோ நிறைய இருக்கமாக்கா இருக்கும், பட் கேட்டாங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா, சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுல ஒரு வேர்ட்ல வந்த மாதிரி தான் அதுதான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா வாய்மொழி அந்த இது, ஆமாவா இல்லையா, அந்தளவுக்கு தேவையானது. ஓகேங்களா? அவ்வளவுதான், இது நம்மளுக்கு தேவையானது, அவ்வளவுதான். சோ இது என்ன, அதான் எவ்வளவு துன்பமான நேரத்துல அப்படின்னு பாருங்க, எவ்வளவு துன்பமான நேரத்தில் என்ன பண்ணும், புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது. அதான் கொடுத்துருப்பாங்க.
எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது. ஸோ இது ஈஸி தானே ஓகேங்களா? ஓகே, இதுல நான் மேலேயே நான் சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னேன். ஸோ குழந்தைய வந்து நம்ம கடகடன்னு சொன்னோம், இது புடுகுடுன்னு ஒடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி அது ஓகேங்களா? இது வந்து பல பல அப்படின்னு மின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. தக தகன்னு மின்னுச்சு, தங்கம் தக தகன் மாதிரி சொல்லலாம். ஸோ வைரத்தை வந்து பல பலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ பட்டாசு படப்படலாம் ஓகேங்களா? சரி ஓகே, இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ராவா சொன்னேன், இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். பட் புக்கில் கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான், குடுகுடுன்னு ஒடிச்சு. அதே மாதிரி பார்த்தோன்னா பல பலன்னு மின்னுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். ஸோ இயல் 4ல் வந்து இவ்வளவுதான் ஓகேங்களா? கொடுத்துருக்கிறது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா புக் பேக் எல்லாமே நான் நோட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இயல் 5ல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்க, பின்னாடி திருத்திக்கலாம். சப்போஸ் தப்பாவே படிச்சிருந்தாங்க அப்படின்னா கூட அவங்க திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்த வீடியோவில் மேக் பண்றேன். பாய்.